கன்னி ராசியை எடுத்துக்கொள்வோம் சார். எங்களுக்கு தான் ஒரு பக்கம் இந்த கண்டச்சனி அப்படிங்கிறது ஓடிக்கிட்டு இருக்குது. ஏற்கனவே நாங்கள்லாம் ரொம்பவும் கலக்கத்தில், டென்ஷனில் கலங்கி போயிருக்கிறோமே. எங்களுக்கெல்லாம் இந்த விபரீத ராஜயோகம் அப்படின்லாம் ஏதாவது ஒன்று இருக்கா அப்படின்னு சொன்னால் கண்டிப்பாக இருக்கிறது. இது மட்டும் இல்லாமல் இந்த 9-10 அதிபதிகள் சொந்த வீட்டை பார்ப்பதாகவும், இந்த மாதிரி நம்ம உள்ள போய்கிட்டே இருந்தோம்னா அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய யோகம், விபரீத யோகம், ராஜயோகம், ஒரு ஜாக்பாட்டுக்கு நிகரான யோகம் அப்படிங்கிறது கண்டிப்பாக இருக்கிறது. இப்போ உங்களுக்கு அந்த ஜூபிட்டருடைய ஆஸ்பெக்ஷன் உங்கள் வெற்றி ஸ்தானத்துக்கு, பூர்வீக ஸ்தானத்துக்கு, 7ஆம் இடம்னு சொல்லக்கூடிய களத்திர ஸ்தானத்துக்கு, இப்போ வழக்கமாக சொல்லக்கூடிய அந்த புத்திர பாக்கியம், வெற்றி வாய்ப்பு, திருமணம், வெளிநாட்டு பயணம் அப்படிங்கிறதெல்லாம் ஒரு பக்கம் இருந்தாலும் 11ஆம் இடம் லாபஸ்தானத்தில் உங்களுடைய சுகஸ்தானாதிபதி, களத்திர ஸ்தானாதிபதி திரும்பவும் வந்து அமர்ந்து உச்சம் அடைவதற்கு நீங்கள் இன்னும் கரெக்டாக 11 வருடம் வெயிட் பண்ணணும். சந்திரனுடைய நட்சத்திரம் அப்படின்னு சொல்லக்கூடிய ஹஸ்தம், திருவோணம், ரோஹிணி உங்களுக்கு சம்பத்துக்காரை. அப்போ இந்த நட்சத்திரம் வரக்கூடிய நாட்களில் நீங்கள் வந்து அம்மன் வழிபாடு செய்வது, அதுவும் இந்த நாட்களில் உங்களுக்கு டெவலப்மெண்ட்டு, வருமானம், குழந்தைகள், பூர்வீகம், பாக்கியம் சம்பந்தப்பட்ட விஷயங்களில் நீங்கள் கை வைத்தாலே அது உங்களுக்கு பாசிட்டிவ் வைப்ரேஷன்ஸும் பாக்கியத்தையும் கண்டிப்பாக ஏற்படுத்தி கொடுக்கும்.